முதல்ல கேட்டதுக்கு அர்த்தம் வந்து ஆன்மா பிறவாமைக்கு வழிகாட்டுங்க, சிஷியனா வந்து நினைச்சிட்டு வழிகாட்டுங்க அப்படிங்கிறீங்க. அப்படின்னா சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வழிகாட்டுங்கிறீங்க, நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து மௌனம் கலையாம இருக்கான் வழி சொல்லுங்கிறீங்க. உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? யோகம் வந்து அப்ப கடை தேடுறதுக்கு யோகம் என்ன செய்யணுமோ அதை சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிறீங்க. யோகம் கடை தேடுறதுக்கு பயன்படும் உங்களுக்கு யார் சொன்னாங்க? மௌனம் கடை தேடுறதுக்கு பயன்படும், பிறவாமைக்கு வித்திடும் யார் சொன்னாங்க? சரியான கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது, செந்தில் சொன்னதுதான் சரியான கேள்வி. எனக்கு தெரியாது எதுவுமே, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். இதுதான் வந்து நீங்க கேட்க வேண்டியது முறையா. என்கிட்டன்னு இல்ல, பொதுவா என்கிட்டன்னு இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஈஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்ல எந்த குருவா இருந்தாலும் சரி, ஐயா பிறவாமை கரெக்டான வார்த்தை, முக்தி கரெக்டான வார்த்தை, வழிகாட்டுங்கள் அப்படின்னா ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு அசம்ஷன் வச்சுக்கிறீங்க. கரெக்டான கேட்கறது வந்து எனக்கு வீடு பேர் அடையறதுக்கு எங்கே உதவி செய்யுங்க. என்ன செய்யணும், என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க, நான் செய்யறேன். நீங்க கட்டளை எடுங்க, வழிகாட்டுங்க, நான் செய்யறேன். அது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. சரியா, கிரியா, யோகமா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி தியானமா, தாரணையா, எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன வழி அப்படிங்கறது எனக்கு தெரியாது. தெரியுமா உனக்கு? தெரியாது, தெரியாது. அதனால நீங்க என்ன வழியோ எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் அதை செய்யறேன், சிறமேற்கொண்டு செய்யறேன், அவ்வளவுதான். இதத்தாயா எல்லாரும் சொல்ல முடியும், வேற யாரா இருந்தாலும் அதைத்தாயா சொல்ல முடியும். அதுதான் கரெக்டான வார்த்தை. அதுக்கு மேற்பட்டு ஐயா எனக்கு தியானம் சொல்லிக் கொடுங்க, மௌனம் சொல்லிக் கொடுங்க, யோகம் சொல்லிக் கொடுங்க, வாசி சொல்லிக் கொடுங்க, இதெல்லாம் வந்து நீயா ஒரு முடிவு பண்ணிட்டு போய் இதை சொல்லிக் கொடுங்கன்னு அவர்கிட்ட கேக்குறேன். அது கரெக்டே அல்ல. அது உனக்கு வழிகாட்டும். அது வந்து உனக்கு பிறவாமை கொடுக்கும்னு எப்படி தெரியும் உனக்கு? அது வழியா வேற யாரோ போயிருக்காங்க, அப்படிதானே? அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு சொல்ல. அது அல்லாமலும் வேற யாரோ போயிருக்காங்களே அந்த முறை. நீ சொல்ற முறை, நீ சொல்றது யோக முறை இல்லாம துளசிதாசர் போயிருக்காரு. ஆமா, ஓகே. ஸ்ரீ ராகவேந்திரர் போயிருக்காரு. சரிங்க. சமாதிக்க, நீங்க சொல்ற சமாதிக்க என்ன, முக்திக்கு சொல்லல, சமாதி நிலைக்க. சரி, பிரம்மேந்திரால் போயிருக்காரு, யோகம் மட்டும் இல்லையே. இதுதான் நீ ஏன் முடிவு பண்ணுன்னு கேட்டேன். அது வந்து அந்த உன்னுடைய பற்றுதலையும் கைவிட்டுட்டு வா, அதுதான் சரி. முதல் விஷயம் அதுதான் நீ செய்யணும். பி பிளாங்க், பிளைனா இரு. இவ்வளவு இக்னோரன்ஸை வச்சுக்கிட்டு இந்த ரெண்டாவது மௌனம், மௌனம் கடைத்தர பயன்படும் எப்படி உனக்கு தெரியும்? இந்த மௌனம் கலையுதுன்னு சொல்றீங்க இல்லையா, கலையிற விஷயமா அது? கலைஞ்சா அதுக்கு பேர் ஞானமா? நீ சொல்ற மௌனம் வேற, நீ கேக்குற பீஸ் ஆஃப் மைண்ட். சம்சார பந்தத்துல சிக்கி இருக்கீங்க, மனம் எல்லாம இருக்கவே கிடையாது, ஒரு நொடி நேரம் கூட இருக்காது. நீ கண்ணு முழிச்சேன்னா முழிச்சுக்கும், தூங்குனாலும் கனவுல வரும், ரெஸ்ட்லெஸ்ஸா இயங்கிட்டே இருக்கும். உன்னை விட ஓவர் டைம் அது வேலை பார்க்கும். உன்னுடைய பிசிக்கல் செல்ஃபை விட மைண்ட் அதிகமா வேலை பார்க்கும். இதனால நீ கேக்குறது வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஆறீங்க. நீ பீஸ் ஆஃப் மைண்ட் கேக்குற, மௌனம் எல்லாம் ஒண்ணும் கேட்கல. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இது ஏற்கனவே பேசியிருக்கு, மனோதத்துவம்னு சொல்லி ஒரு ஆடியோ நமக்கு பேசியிருக்கு. மனதை வந்து திருத்த முயற்சிக்காத, மனதை ஒப்படைக்க தான் முயற்சி பண்ணணும். மௌனம் கலையாம இருக்க வழி சொல்லணும் அப்படின்னா வந்து எதை செஞ்சாலும் மௌனம் கலையத்தான் செய்யலாம். மனம் வரத்தான் செய்யும். மனம் பட்டுதல் இல்லாம நீ ஒரு செங்கலை தூக்கி வைக்க முடியாது அங்கிட்ட. அதுல இருந்து விலகி நிக்க தெரியணும். இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்கன்னா, முக்தினா என்னன்னு கேக்குறீங்க. முக்திக்கு, பிறவாமைக்கும் முக்திக்கும் கேக்குறீங்க இல்ல? ஆமா சுமி. பிறவாமைனா என்னன்னு தெரியாது. இந்த பிறவாமை யாருக்கு கேக்குறீங்க?
அவனவனுக்கு தானே. அவனுக்கு தான் சாமி. இந்த அவனவன் எதை சொல்ற, நான் நீ முதல்ல எதை சொல்ற, அதுக்கு பதில் கண்டுபிடிச்சேன்னா உங்களுடைய கேள்வி சரியான கேள்வியா அப்பதான் பிறக்கும். நான் நீ எதை சொல்ல வர்றேங்கிற முதல்ல சொல்லு, அதுக்குண்டான பதில கண்டுபிடி. நான் என்னங்கறத கண்டுபிடி. நான் என்ன, அதான் தத்துவ ரீதியா உங்களுக்கு எல்லாம் தெரியுமே. யாருன்னு ஆன்மாதான், அனுபவத்துல இல்லையா? ஆன்மாதானே. ஆமா சாமி. அந்த முதல்ல அத அனுபவ ரீதியத்துக்கு கொண்டு வா, அப்பதான் உங்க கேள்வி சரியான கேள்வி வரும். இல்லைன்னா யார்கிட்டயாவது போய் மாட்டிக்கிங்க. அவங்க இதுவா உனக்கு கடை தேடுறதுக்கு இது பயன்படும் சொல்லி ஏதாவது ஒரு தந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ஆகாது. பிறவாமை யாருக்கு வேணும்? உனக்குதான் வேணும். ஆமா சாமி. சரி, மௌனம் யாருக்கு கலையுது? எனக்கு தான் கலையுது. நீ எனக்குங்கிறியா? அந்த எனக்குங்கிறது என்ன முதல்ல? எதை சொல்ற நீ எனக்குன்னு? உடம்பா, உயிரா, நீ சொல்ற இந்த மனமா, இல்ல ஆன்மாவா? எதை சொல்ற? இதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாதியா? வீடு பேருக்கு வழி சொல்லுங்க, இல்லைன்னா மௌனம் கலையாம இருக்க வழி சொல்லுங்க. இப்படி போச்சு அப்படின்னா முதல்ல நீ நான் யாருன்னு தெரிஞ்சிட்டு வந்தேன்னா தான் கரெக்டாவே வரும். எதா இருந்தாலும் முதல்ல பேசுறதுதான். எனக்கு வீடு பேர் கொடு அப்படின்னு நீ பெரிய விஷயத்தையே கேட்டாலும் முதல்ல அந்த எனக்க வச்சுதான் நீ எதையும் கேட்க முடியும். எம்பெருமானேன்னு கூப்பிட்டாலும் முதல்ல நீ என்ன வச்சுதான் பெருமானை கூப்பிட முடியும். என் இறைன்னு சொன்னாலும் சரி, அவரை என்ன சொல்லிட்டுதான் அப்புறம் இறைன்னு சொல்ல முடியும். நாயினே நின் பொன்னடிக்க அடிமைன்னு சொன்னாலும் சரி, முதல்ல உன்னை நாயின்னு நீ நினைக்கணும். நான் நினைச்சாதான் அப்புறம் இறைவனுடைய அடிக்கு நான் அடிமைன்னு வரும். எந்தைன்னு அவர் சொன்னேன்னா என்ன சொல்லிட்டு தான் அவரை தந்தைன்னு சொல்லுவேன், என்னுடைய அப்பான்னு தான் சொல்லுவாரு. அந்த எண்ணுக்கு முதல்ல விளக்கம் கண்டுபிடி. நான் சொல்றது கேள்வி ரீதியா இல்ல, அறிவு ரீதியா புரியணும். அதை நீ செயல்படுத்தணும் முதல்ல. இந்த நான்கிறதுக்கு என்ன விளக்கம், வியாக்கியானம் என்ன அப்படிங்கறத நீ தத்துவ ரீதியா முதல்ல நூல்ல படிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலையா? ஆத்ம விசாரம் பண்றாங்கல்ல, அவங்களுக்காக இவ்வளவு விலாவரியா சொல்றது. உங்களுக்குன்னா முதல்ல நீ யாருன்னு கண்டுபிடிச்சுன்னு நினைச்சிடலாம். விசாரத்துக்குள்ளேயே இது விதவிதமா பிரியும். மௌனம் வேணும்னு கேட்கும். மௌனம் வேணும்னு கேட்கறது எது? மௌனம் அடைஞ்சிட்டா முக்தி ஆயிடலான்னு எப்படி சொல்ற? இதெல்லாம் உன்னுடைய அகப்பற்றுல வர்றது. ரமணர் மௌனத்தால முக்தி அடைஞ்சாரு, நாம் அடையலாம்னு. நான் யாருன்னே தெரியாதனால எது மேலேயே உள்ள அகப்பற்று உருவாயிடுது. பெரிய சிக்கல் விசாரத்துல. விசாரம் ரொம்ப பெருசு, ரொம்ப சிக்கல். ஆன்ம ஞானம் அடையிறது, அனுபூதி அடையிறது ரொம்ப பெருசு. எந்த நேரத்துல வேணா ஒரு செடியில கிளை முளைக்கிறது எப்ப வேணா முளைக்கும், எந்த திசையில வேணா முளைக்குங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள நீ ஆழ்ந்து நான்கிறத ஆன்ம அனுபூதி பெறதுக்கே நீ முயற்சி பண்ணேன்னா கிளை கிளையாத்தான் போகுமே தவிர ஒரு நேரம் எல்லாம் போகாது. சித்தம் மனம் புத்திங்கிறது 4 தான் இருக்கு. ஆனா எத்தனையோ கோடியே விரியும். அது உள்ள வேற பற்று உருவாயிடும். ஆன்ம அனுபூதி வாய்க்காது. அவங்களுக்காக விசாரத்துல உள்ள தீவிரமா இறங்குறவங்களுக்காக சொல்றது. அந்த சீரியஸா டெடிகேஷனா பண்றவங்களுக்காக இந்த விளக்கம் சொல்றது. ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தட்டி கழிக்கிறதுக்காக சொல்றாங்கன்னு தோணிடும். சொல்லித்தர மாட்டாங்க இல்ல. நீ ஆன்ம அனுபூதி அடைஞ்சாதான், அதாவது ஆத்ம ஞானம் அடைஞ்சாதான் வீடு பேருக்கு என்ன செய்யணுங்கிறதே உனக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. ஏன்னா நீ யாருன்னு நீன்னு ஒண்ணு சொல்ற இல்ல, நான்னு அது என்னன்னே உனக்கு தெரியாதனால அதை என்ன செய்யணும்னு உனக்கு தெரியாது. கத்திரிக்கோள்னு இருந்தா அதை வச்சு வெட்டலாம், ஏன்னா அது கத்திரிக்கோள்னு உனக்கு தெரியுது. எதுன்னே தெரியாம அதை வச்சு நீ என்ன பண்ணுவ? அதை வச்சு கிரிக்கெட் விளையாடுவியா? யோகம் பண்ணுவியா? மௌனம் பண்ணுவியா? அது முதல்ல என்னன்னு தெரியணும்ல. மத்த எல்லாமே இந்த ஆன்ம அனுபூதி அடையாம நீ எதை செஞ்சாலும் சரி அது வீடு பேருக்கு பயன்படாது. ஆன்ம அனுபூதி அடைஞ்ச பிற்பாடுதான் வீடு பேருக்கு செய்ய வேண்டியது எதுன்னே உனக்கு தெரியும். இது பாதை தெரியலன்னு வச்சுக்கோ. உங்களுக்கு மலையில உங்களுக்கு பாதை தெரியல, சிக்கிட்டீங்க. எந்த டைரக்ஷன்ல போவீங்க? முடிவு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு உயரமான இடத்துக்கு போய் பார்க்கணும்.
இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நிக்கிறே இல்ல, அதுதான் ஆன்ம ஞானம். நான் யாருன்னு தெரிஞ்சுட்டேதான் எந்த திசையில நீ விடுதலைக்கு என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும். இல்லைன்னா வல்லாறு மாதிரி போலான்னு தோணும். எல்லாருக்கும் ஆன்மாவுக்கு பரமான்மாவை தேடி போற பயணம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். வேற வேற எல்லாம் வராது. அங்க கருப்பு கிடையாது, சிவப்பு கிடையாது, ஜாதி மதம் எதுவுமே அங்க கிடையாது. ஆன்மால ஒரே டைரக்ஷன் தான். அதுல வெளியில ஆன்மாவை நோக்கி போகக்கூடிய பயிற்சி முறைகள் வேணா வேலைப்படலாம் ஜீவாத்மாவுக்கு. ஆன்மா பரமான்மாவை நோக்கி விடுதலைக்கு போகக்கூடிய பாதை எல்லாருக்கும் ஒண்ணுதான். இந்த ஞானம் அடைஞ்ச பிற்பாடு எல்லாரும் ஒரே மாதிரி தான் நடவடிக்கை இருக்கும். ஞானம் அடையிற வரைக்கும் இந்த ஞானம்ங்கிற வார்த்தை எதை சொல்றேன்னா ஆன்மா அனுபூதியை சொல்றேன். அனுபவ ரீதியா அடைஞ்சுக்கிறது. விசாரிச்சு 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 விசாரத்தால என்ன கிடைக்கும்னா தீராத ஸ்ட்ராங்கான இருக்கும். ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைக்கும். முதல்ல இந்த கிணறு தோன்றதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, தேங்காயை வச்சு நீரோட்டம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு கருவி வந்துருச்சு, அவன் இத்தனை அடியில ஓடிட்டு இருக்குங்கிறான், காட்டுறான். ஐயா கண்ணிலேயே ஒரு ஸ்கேனர் மாதிரி இருக்கு, அதை வச்சு காட்டுறான். இந்த மாதிரி ஒரு அத்தாரிட்டியா சொல்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனா சொல்றான்ல. இது நீ விசாரத்துல விசாரிச்சு விசாரிச்சு அறிவு ரீதியா சொல்ற, அனுபவ தியானம் பண்ணனால இல்ல. அவ்வளவு தூரம் நீ ஆராய்ச்சி பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு முடிவுக்கு வரலாம் விசாரத்தால, கேள்வி கேட்கறதுனால. இந்த தேங்காய் உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அசைச்சு பாக்கணும்ல. அசைச்சு பாக்கணும். ஏதோ ஒரு வெளியில இருந்து நீ உள்ளுக்குள்ள தண்ணி இருக்குன்னு சொல்லி தேங்காய்னா தண்ணி இருக்கும்யா அப்படிங்கறது பொதுவான கருத்து. அதுதான் நீ படிக்கிற நூல், விசாரத்துல படிக்கிற நூல், இந்த ரிபுகீதை சிவகீதை எல்லாம் படிக்கிறீங்களே, இது எல்லாமே இந்த தேங்காய்னா தண்ணி நிச்சயம் இருக்கியா அப்படின்னு அறுதிட்டு சொல்லும். அந்த நூல்கள் சொல்லும். அதாவது நீ ஆன்மாதான்னு அதை அறுதிட்டு சொல்லும். இது எப்படி தண்ணி இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்குவ? அத அசைக்கணும். தேங்காய் எடுத்து நீ கையில அசைச்சு பாக்கணும். அப்ப சத்தம் கேட்கும்ல. செகண்ட் கன்ஃபர்மேஷன் உனக்கு ஒரு ஃபேக்ட் ஒண்ணு கிடைக்குது, நான் ஆன்மாங்கிறது. இத்தனை நூலும் ஒன்னேதான் சொல்லுது. உபநிஷத்துக்கு அத்தனையுமே எடுத்துக்கோங்க, ஏகப்பட்டது இருக்கியா, லட்சம் பாட்டுக்கு மேல இருக்கு. ஆன்மா நீ ஆன்மாதாங்கிறது அத்தனையும் சொல்லிடுச்சு. அதுல வித்தியாசமே கிடையாது. இவ்வளவு பேர் சொல்றாங்க, ஒருத்தர் இல்ல மிச்சம் இல்லாம கோடிக்கணக்கான பேரும் தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்குங்கிறான். அப்ப நிச்சயமா அதான் இருக்கும். ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு நம்பிக்கையான ஒரு முடிவு பெறுது இல்ல. இதுதான் நீ நூல்ல படிச்சு வர்ற விஷயம். ஒரு நூல்ல ஞான நூலை படிச்சு முடிவுல உனக்கு வரக்கூடிய இதுதான் வரும். நிச்சயமா இத்தனை பேரும் சொல்றாங்க, நிச்சயமா அதுதான் இருக்கு. தேங்காயில தண்ணி தான் இருக்கு. இவ்வளவுதான் உன்னால வர முடியும் நூலுக்கு. இத தேங்காயை கையில எடுத்து அசைச்சு பாக்குறீங்கல்ல, சத்தம் கேக்குது இல்ல, இதுதான் தியானமும் யோகமும். செயல்படுத்தி பாக்குறது. அத உடைச்சு பாத்துறீல, உடைச்சே பாக்குறீங்கல்ல, தண்ணி இருக்குன்னு சத்தம் கேக்குது, கேட்டுருச்சு. அப்ப சந்தேகம் வராது இல்ல. நீ இன்னும் தண்ணியெல்லாம் பாக்கல, உள்ளுக்குள்ள தண்ணி எல்லாம் பாக்கலப்பா, சத்தம் தான் கேட்டு கேப்போம். அதுக்கே ரெண்டாவது இப்ப சந்தேகமா இல்ல இல்ல, தண்ணி இருக்குன்னு உனக்கு ஒன்னும் உறுதியா சொல்ல முடியாது அதுல. ஏன்னா நீ பாக்கல, ஆனா கேட்டுட்டே இல்ல. இப்படி உன்னுடைய அகக்கருவி புறக்கருவி ஏதோ ஒண்ணுல மத்த கருவிகள் எல்லாம் அடங்கி ஒரு கருவியை வச்சு மட்டுமே நீ ஜீவிக்கும் போது உனக்கு கைகால் எல்லாம் அடங்கிடுச்சு. சுவாசத்துல மட்டும் கவனம் வச்சிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரிதான் இது. மத்த எல்லாமே இல்லாட்டாலும் நான் இருக்கேங்கிறத மூச்சோட ஒப்பிட்டு நீ அறிவ. மத்த எல்லாம் போயிடுச்சு, நான் இருக்கேன். அப்ப மூச்சு போனாலும் நான் இருப்பேன் அப்படிங்கறது உனக்கு தெரிய வரணும். அதுக்கு நாள் ஆகும். இப்படி இந்த காதால் அந்த தேங்காய் அசைச்சு பார்த்து சத்தம் கேட்டதுக்கு பேர் தான் யோகம், தியானம். கைவிட்டு கருவியில கைவிட்டு தன் இருப்ப ஏதோ ஒரே ஒரு அட்லீஸ்ட் ஒரு கருவியை மட்டும் வச்சு அனுபவிக்கிறது. சொல்றது அனுபவம். அது ஒரு சென்ஸை வச்சு நீ அதை அனுபவிப்ப. அதை கையில கொசு கடிச்சா தெரியுது இல்ல, அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணுவ. ஆன்மாவுடைய இருப்பை ஃபீல் பண்ணுவ. ஆனா அது ஆன்மா இருப்புன்னா இல்ல, கருவிகள் மத்த கருவியிலிருந்து விலகி சொற்பமான கருவியை வச்சிருக்க தன்மை அது ஆன்மாவுது. அது இருப்பு கிடையாது. இப்படி ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் யோகத்துல. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு பிராப்தம் இருந்தா நீங்க காதுல கேட்க முடியும். இல்ல இது நூல்கள்ல கிடையாது.
இன்னைக்கு இருக்கிற குருமார்கள் சொல்றதும் கிடையாது. அவங்க எல்லாம் ரொம்ப பிஸி எல்லாருமே. இத பேசவும் மாட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இது. இந்த ஃபேக்ட வந்து ஓப்பனா சொல்லவும் மாட்டாங்க. அத்வைதத்துல கூட இதை சொல்ல மாட்டாங்கப்பா. அத்வைதத்துல கூட தத்துவத்துக்கு போயிடுறாங்க. நாம் பிடிச்ச கொள்கை சரின்னு அத பகுத்து சொல்றது இல்ல. பகுத்து சொல்றது எதுல இருக்குன்னா, இப்ப நான் சொல்ற இந்த சாரம் எதுல இருக்குன்னா, ரொம்ப பழைய நூல்கள்ல தான் இருக்கு. அஷ்டவக்ர கீதையில தான் இருக்கு. அவருதான் வந்து இத ஹானஸ்டா, இதுக்கு பேர் நான் வந்து இது ரொம்ப டீப்பா சொல்லல, மிகைப்படுத்தி சொல்லல, ஹானஸ்டா உள்ளத உள்ளபடி சொல்றேன். இந்த ஹானஸ்டா சொல்ற விஷயம் எல்லாம் உபநிஷத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப எழுதுற எந்த குருமார்கள் நூல்லையும் கிடையாது. அதெல்லாம் விதவிதமான வர்ணனையை பயன்படுத்துறாங்க. ஹானஸ்டான விளக்கம் கிடையாது. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கு கேட்கறது பெரிய பிராப்தம். கேட்டு புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு உனக்கு வினைப்பயன் இருந்தா தான் அது புரியும். விசார தொட்டேன்னா அது எங்கேயாவது கொண்டு போய் முடியும் மாதிரி அகப்பட்டு பெரிய மாயா. மௌனத்தால ஞானம் எல்லாம் வாய்க்காது. இப்படி மௌனம் வந்தா உனக்கு வந்து வீடு பேர் கிடைச்சிரும்னா, கோமால விழுந்தவன் என்ன சொல்றது சொல்லுங்க? இப்ப மௌனம் தானப்பா உங்களை விட பெட்டரான மௌனம்ப்பா. தூக்கத்துல இருக்கிறவனுக்கு ராமராம் போட்டிருந்த மாதிரி தூக்கத்துல இருக்கிற வந்து ஞானம் ஆயிருமா? இல்ல விழிப்புல இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, போதை பொருள் ஏதாவது சாப்பிடுறான், கண்ணு பாக்குது காது கேக்குது, இவன் பேசாம வேற உலகத்துல இருக்கான். இது இந்த மௌனம் உனக்கு போதுமான்னு கேக்குறேன். உனக்கு கேள்வியே சரியா கேட்க தெரியாது. உன்னை யாருன்னு நீ தெரிஞ்சுக்கலன்னா, இந்த உன்னை யாருங்கிறது தெரிஞ்சுக்கிற முயற்சி நீ இறங்குனேன்னா அது பெரிய நீர்ச்சுழல். அது அகப்பட்டு நிறைய உருவாகும். விதவிதமா வரும். என்ன அவ்வளவு நீ தெரிஞ்சு வச்சிருப்ப, குரு வார்த்தையை கேட்க மாட்ட. அதனாலதான் ஒருத்தர் புடிச்சு போகணும். ஒருத்தர் புடிச்சு போறதே வந்து எத்த ஜென்மத்துல போவாங்களோ சொல்ல முடியாது. அத அது என்ன புடிச்சுக்கோன்னு சொல்லல, ஒரு குருவை புடிச்சுக்கோன்னு சொல்லல. பிடிக்கலன்னு நீ வந்து ரொம்ப சிரமம். நீச்சல் தெரியாதவன் கடலுக்குள்ள இறங்குற மாதிரி இது. மரக்கட்டையை புடிச்சிட்டா கூட தப்பிச்சிருவான்ப்பா. உனக்கு வேத வியாக்கியான ஞானம் இருந்தாலும் நீ மாட்டிக்குவ, திருப்பிடுவோம் வேற மாதிரி. இது எங்க விட்டோம் தேங்காய். இப்ப வந்து அத உடைச்சு பார்க்க போற, குளிக்குதான் பாத்துருக்க. இதெல்லாம் யோகம். இந்த ஒரே ஒரு கருவியை மட்டும் எஞ்சி நின்னு நீ ஃபீல் பண்றது, மற்ற கருவியெல்லாம் உங்ககிட்ட இல்ல, விட்டுட்ட. போக்கஸ்னு ஒண்ணு இருக்குல்ல, கவனம், மனம் ஒருமிச்ச நிலை இருக்கு இல்லையா, மனம் குவிந்த நிலை. இப்ப புருவமத்தில குவிச்சுட்டேல, புருவமத்தில குவிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு வந்து உடம்பு நீ மட்டும்தான் இருக்க. உடம்பு உனக்கு இருக்கிறது தெரியும், தெரியாம எல்லாம் போகாது. தூங்கியா போயிட்ட, உடம்பு நீ உடம்போட நீ தொடர்புல இருக்க. ஆனா புருவமத்தில மட்டும் தொடர்பு இருப்ப, மத்ததெல்லாம் மறந்துடும் உனக்கு. இந்த மாதிரிதான் இது தேங்காயை குலுக்கி பாக்குறது. ஒரே ஒரு சென்ஸ் மட்டும் உனக்கு இருக்கும். இந்த ஸ்பரிசம்ங்கிற ஒரு சென்ஸ், ஆன்மா, உடம்பு, இது மூணு மட்டும் கனெக்ட் ஆயிருக்கும் 5 சென்ஸுக்கு பதிலா. இந்த ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் இருக்கும்போது உனக்கு பெரிய நம்பிக்கை உருவாகும். சம்திங் எல்ஸ் இருக்குயா, 4 புலன்களை தாண்டியும் சம்திங் எல்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்பரிசம் புருவமத்தை தாண்டியும் ஒண்ணு இருக்குங்கிறது உனக்கு தோணாது. அத குரு சொல்லணும். இல்லைன்னா புருவமத்திலே கவனம் வச்சுட்டே தியானம் பண்ணிட்டே இருப்ப நீ கடைசி வரைக்கும். ஏன்னா இந்த தந்திரத்தை நீ பிடிச்சனால. சரி, விசாரத்துக்கு வந்தீங்கன்னா, இது தியானத்தின் துவக்கம். என்னைக்கு இந்த ஒரு கருவி இருக்கு இல்லையா, இந்த கருவி வந்து உன்னை விட்டு விலகுதோ, அது விலகாது. நீ கருவியோட பந்தப்பட்டே இருந்த அந்த கடைசியில் அந்த புருவமத்தியில வச்ச கவனம்னு வச்சுக்காங்க, இல்ல தாரணையில வச்ச கவனம், இதெல்லாம் அது பாட்டுக்கு செயல்படுற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுது. இந்த வண்டி, மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவன் தூங்கிட்டான்னாலும் மாடு ஓடும் நேரா. இந்த மாதிரி இந்த மனமும் உள்ள இருக்கிற அந்த கரணங்களும் ஞானேந்திரன் கர்மேந்திரியமும் தன் பாட்டுல இயங்கிட்டு இருக்கும். வெளியில காத்து இயங்குற மாதிரி. இயக்கம்னாவே காத்துதான். அது வந்து கட்டப்பட்ட ஒரு இயக்கத்துல அப்படியே அதுவே இயங்கிட்டு இருக்கும். நீ கைய விட்டுட்டாலும் சரி, இந்த வண்டிக்காரன் தூங்கிட்டாலும் சரி,
அப்படி ஆன்மா இதுகளுக்கு வேலை ஏவறதை விட்டாலும், அந்த புருவமத்தி கவனத்தை விட்டாலும் இது நடந்துட்டு இருக்கும். அப்போ உனக்கு இருப்பு அனுபவத்துக்கு வரும். இந்த இருப்பு அனுபவத்துக்கு வரும்போது இப்ப நீ எல்லாத்தையுமே கை விட்டுட்டு இப்ப தெரியுதா? மௌனமா இருக்கவெல்லாம் முயற்சி பண்ணல, அதையும் கை விட்டுட்டேன். மந்திரம் சொல்லிட்டு இருந்தா அதையும் நிறுத்திட்டேன். புருவமத்தி கவனம் வச்சுட்டு இருந்தா அதையும் நிறுத்திட்டேன். இப்படி இந்த தருணத்துல ஆன்ம அனுபூதி வாய்க்கும். அது வந்து தேங்காய் உடைச்சு பாக்குற மாதிரி. ஒரே பாத்துட்டு அந்த தண்ணிய எப்ப அது தேங்காய் தண்ணின்னு உனக்கு எப்படி தெரியும்? உள்ளதான் இருக்கு. அதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? குடிச்சா பார்த்த நீ இத பருகி பாக்குறதுக்கு இல்லையா, இதுக்கு பேரு தான் சமாதி. ஆன்ம ஞானத்தை பருகி பாக்குறதா சமாதி. சமாதிக்கு போயிட்டு வெளியே வந்துருவாங்க. அதுதான், அதனாலதான் 6 வகையான சமாதி சொல்றாங்க. இப்படி தேங்காயை உடைச்சு கண்ணால அந்த தண்ணிய பாத்துறதுக்கு பேரு தியானம் முற்று பெறுதல். அதாவது சமாதி துவக்கம். அத பருகுறீங்க இல்லையா, அது உள்ளுக்குள்ள கலக்குது இல்ல. மறுபடியும் இப்ப ஒரு சிப்பு குடிச்சவன தேங்காய் தண்ணின்னு தெரிஞ்சிருது இல்ல, நாக்குள்ள வச்சவனு தெரியுது. விட்டுறீங்களா? இல்ல இல்ல, முழுசா குடிச்சிடறமே. இப்படிதான் தியானம் நம்ம விழுங்கும். தியானத்துல நான் விழுங்க போறோம். அது வந்து கருவிகள் எல்லாம் விழுங்கிரும். அது முழுசா குடிச்சிரும் அந்த தேங்காய் தண்ணி. இப்ப வந்து குடிச்சுட்டு இப்ப நீ அது தேங்காய் தண்ணி தானே, அனுபவத்துக்கு வந்துருச்சு. ஆமா, தேங்காய் இருந்து வந்தது. எப்ப நான் பார்த்தேன், குளிக்கு பார்த்தேன். இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். முதல்ல குடிச்சு பாத்துட்டே இல்ல, அதோட முடிச்சிடும். நான் குடிச்சே பாத்துட்டேன்ல. ஆமா சார், அனுபவத்துக்கு வந்துருக்கு. ஆமா, இப்ப முதல்ல சொல்லணுமா, நான் குளிக்கு பார்த்தேன், தேங்காய் தான் சத்தம் கேட்டுச்சு. உடைச்சு பார்த்தேன், அது இருந்தா வந்துச்சு. அப்புறம் குடிச்சு பார்த்தேன். இதெல்லாம் சொல்லுவியா? இல்ல. இப்ப வேற ஒருத்த வந்து தேங்காய் தண்ணி இல்லைங்கிறான் உங்ககிட்ட. நீ குடிச்ச தேங்காய் தண்ணி இல்லையான்னு சொல்றான். அவன்கிட்ட என்ன சொல்லுவீங்க? காதுலயே வாங்க மாட்டீங்க. அவங்கிட்ட எதுக்கு ஆர்கியூ பண்ணணும்? முதல்ல நீ குடிச்சு பாத்துட்டே இல்ல. அதனால ஆத்ம ஞானம் அடைந்தவர்கள், தன்னை அறிந்தவர்கள் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. வெளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது இன்னொருத்தனுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி உன் அனுபவம் வந்து வெளியில் பேசப்படாததா போயிடும், விவரிக்க முடியாததா போயிடும். விவரிக்க முடியாதுன்னா ஏதோ பெருசா நடந்துரும்னு இல்ல. தேங்காய் தண்ணி நீ குடிச்ச இதுல ஏதாவது பெரிய பிரமாதம் இருக்கா? இல்லையே, ஒண்ணும் இல்ல. இல்ல, ஒரு பிரமாதம் அதுல இல்ல. இத குளிக்கு பார்த்து போது வந்து நான் உள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். குடிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் சொல்ல தோணாது. இப்ப கேப்பேன், எப்ப தேங்காய்க்குள்ள இருந்தா வந்ததுங்கிறீல, இந்த தேங்காய் உடஞ்சு கிடக்கு தெரியுது, தண்ணி எங்க? அதான் நான் குடிச்சு பாத்துட்டேன். இது எப்படி நான் நம்புறதுன்னு நான் வெளியில எப்படி சொல்லுவீங்க? ஆன்ம ஞானம் நீ அடைஞ்சிட்டேங்கிறத எப்படி வெளியில சொல்லுவேன்? தேங்காய் தண்ணி குடிச்சதே நீ அவங்ககிட்ட ப்ரூவ் பண்ண முடியாது. கேமரால ரெக்கார்ட் பண்ணி காட்டலாம், அவன் ஃபேக்கும்பா. நான் சொல்ற டெக்னாலஜி இல்ல, தர்க்க ரீதியா கேக்குறேன். எப்படி அவனுக்கு ப்ரூவ் பண்ணுவ நீ தேங்காய் தண்ணி குடிச்சிட்டேங்கிறத சொல்லுங்க. ப்ரூவ் பண்ண முடியுமா? வாய்ப்பில்லை. கடினம் இல்ல, தேவையில்லாத ஒரு ஆர்குமெண்ட் வரும், தேவையில்லாத வேலை. நம்ம அது அதனால ஆன்ம ஞானத்தை இன்னொருத்தருக்கு வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. ரொம்ப தெளிவா இருக்கணும் நீ பண்றது எதுக்காகன்னு சொல்லி. இதுல இவ்வளவு இருக்கு. இது அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து எதை கேக்குறது ஈஸ்வரன்கிட்ட அப்படிங்கறது அப்பதான் உனக்கு தெரியும். தன்னை அறிந்தாதான் ஈஸ்வரன்ட்ட என்ன கேக்குறதுன்னு உனக்கு தெரியும். பிறவாமைன்னா என்னன்னு தெரியும். பிறந்து பிறந்து திரும்ப திரும்ப வர்றது எதுங்கிறதே உனக்கு தெரியாம பிறவாமை வேணும்னு சொல்றேன்னா மத்தவன் எவனோ சொல்லியிருக்கான். ஏப்பா முற்பிறப்பு ஞாபகம் இருக்கா? அப்புறம் ஏன் பிறவாமை கேக்குறீங்க சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? இந்த பிறவி உனக்கு சஃபரிங்கா இருக்கு. இப்ப நீ இருக்கிற நிலை உனக்கு சஃபரிங்கா இருக்கு. அதனால இந்த சஃபரிங்க நிறுத்த சொல்ற. முக்தியெல்லாம் நீ கேட்கலப்பா, அது பெரிய விஷயம். அது உனக்கு தெரியாத விஷயம், அனுபவத்தில் இல்லாத விஷயம். அது என்னன்னே உனக்கு தெரியாது உண்மையில. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து வெயில் அதிகமா தெரியுது, உடம்பெல்லாம் சூடா இருக்கு. யாரோ சொல்லியிருக்காங்க சந்தனாய தைலம் தேய்ச்சி குளின்னு.
அதனால சந்தான தைலத்தை போய் கடையில போய் கேட்பேன். ஆனா ஹானஸ்டா நேர்மையா சரியா கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஐயா கடைக்கு போனீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுது, ஒரு வைத்தியரை பார்க்கணும், கடைக்கு போக கூடாது. கடைக்கு போக கூடாது, ஒரு வைத்தியரை பார்க்கணும். வைத்தியரை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கு, இது என்ன செய்யறது, எனக்கு சரியாகணும், இத சொல்லுங்க, இதைத்தானே கேட்க முடியும். வைத்தியர்கிட்டையும் போய் தந்தனாச்சலம் கேளுங்க. நல்ல ஒரு மக்களை சந்திச்சு இவங்க என்னவெல்லாம் அட்டகாசம் பண்றாங்கன்னு பார்த்த ஒரு நல்ல வைத்தியரை கேளுங்க. ஒரு சித்த வைத்தியிட்ட போய் ஐயா எனக்கு உடம்பு பெரிய சந்தனாத்திரியம் கொடுங்கன்னு சொல்லி அந்த சித்த வைத்தியத்தை கேளுங்க. நமக்கு இன்காப்ஸ் டாக்டர் சொல்லல, வியாபாரம் பண்ற டாக்டர் சொல்லல, அவனா மருந்து செஞ்சு விக்கிறான்ல, விக்கல அது விக்க மாட்டான், மருந்து செஞ்சு வைத்தியம் பாக்குறான்ல பாடுபட்டு, அவங்கிட்ட போய் கேளுங்க. இங்க எனக்கு உடம்பு எரியுது, சந்தனாதி தைலம் கொடுங்க சரியா போயிருமா அப்படின்னு. அவன் எப்படி பாப்பான்னு தெரியுமா? எப்படி உன்னை திட்ட முடியுமோ திட்டி துரத்திடுவான், கண்டபடி திட்டி விடான். ஏய் நீ இவனா, நீ ஏன் மருந்த முடிவுன்னுட்டு என்கிட்ட வர, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்த, கடையில வாங்கிட்டு போற வேண்டியதுதானம்மா. ஏன்னா நீ அங்க எடுத்தது உன்னோட ஈகோவை, எனக்கு இது தெரியும்னு எடுத்திருக்க. எனக்கு ஏற்கனவே இது தெரியும், ஏன்னா நான் யோசிச்சு பாத்துட்டேன், இது செஞ்சா வந்து முக்தி ஆயிருமா, மௌனத்தால முக்தி கிடைச்சிருமா, இதெல்லாம் என்னுடைய அறிவான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அதனால மௌனத்தை சொல்லி கொடுக்கணுங்கிற. மேபி இதெல்லாம் உனக்கு உதிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு டீப்பு உனக்கு நான்கிறதுல வந்து ஆன்ம அனுபூதி, நான் யாருங்கிறது உனக்கு தெரிஞ்சு அது அனுபவமா வந்தா தான் உன்னுடைய குறை என்னன்னே தெரியும். அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு ஆணவம் கண்மம் மாயின்னு 3 குறை இருக்கு. தியானம் சமாதிக்கு அப்புறமும், சமாதி நிலைக்கு அப்புறமும். புரியலையா? நம்ப முடியலையா? சமாதி நிலைக்கு அப்புறம் ஈகோ இருக்கும் நம்ப முடியலையோ? ஒரு நம்பிக்கை இல்ல சாமி. ஒரு எல்லாமே ஓரளவு ஒடுங்கினப்பதான் தானே நம்ம சமாதி உள்ள போறோம். நீங்க உங்க தத்துவத்தின் படி பாத்தீங்கன்னா எல்லாமே பிரம்மமாயா தெரியணும், எல்லாம் ஈஸ்வரனா தெரியணும். நான் பூனை, நாய், பண்ணி, மனுஷன், செவரு, கல்லு எல்லாமே பிரம்மமாயா தெரியணும் இல்லையா? அதுதானே ஞான நிலை. கிட்டத்தட்ட அப்படிதான் எல்லாமே ஆன்மா அப்படின்ற அந்த எண்ணம் வருமா சாமி? அங்க கோபம் வருமா? வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தனை வந்து நல்லவன் சொல்ல தோணுமா? ஆன்மாலும் நல்லவன் கெட்டவன் ஏதியா? பாவின்னு யாராவது சொல்ல முடியுமா? வாய்ப்பு இல்ல. எண்ணிலி பாவிகள் எம்மிரை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரேன்னு சிவவாக்கியர். அது ஞானம் இல்லையோ? இதெல்லாம் ஆணவம் கண்மம் மாயை போகாத ஆன்ம அனுபவம் இருக்கிற ஒருத்தர் எழுதுறது ஞானம் கிடையாது. இது அதாவது பரஞானம் இல்ல, இது தன் ஞானம். நமக்கு நீ ஆன்மானே உனக்கு தெரிஞ்சிட்டாலும் ஆன்மம் கண்மம் மாயை இருக்கும். ஈஸ்வர ஐக்கியத்துல மட்டும்தான் அது போகும். இப்ப கர்ம மலம் பண்ணாம எப்படிப்பா பாட்டு எழுத முடியும்? நான் வேற நீ வேறங்கிற மாயை, அதாவது எல்லாமே ஆன்மா அப்படிங்கறது இருக்கிறத விட்டுட்டு நான் வேற நீ வேற அப்படிங்கிற நினைப்பு வந்தா தான் நீ பாட்டே எழுத முடியும். யாருக்கா எழுதுற? எல்லாம் ஆன்மான்னா ஆணவம் கண்மை மாயெல்லாம் ஆன்மாவுக்கு ஆன்ம ஞானம் வந்தாலும் போகாது. புரியுதா? இப்படி ஆன்மா அனுபூதி வந்தா தான் உனக்கு மும்மலம் இருக்கிறதே வெளியில உனக்கு தெரியும். அதான் அனுபவ ரீதியா வரும். அந்த அனுபவ ரீதியா மும்மலத்தை நீ அனுபவிச்சு ஆன்ம அனுபூதி. மும்மலம் நீங்கினது ஆன்ம அனுபூதி கிடையாது. இதுவும் யாருக்கு சொல்றதுன்னா ஆத்ம சாதகனுக்கு சொல்றது, விசாரத்துல போறவங்களுக்கு சொல்றது. இதெல்லாம் இப்போதைக்கு இல்ல, இன்னும் 100 ஆண்டுகள் கழிச்சு யார் தெரிஞ்சாலும் இது வரும். இதெல்லாம் வந்து உபனிஷத்துல எடுத்தீங்கன்னா கூட இது முடிவாக சொல்லி இருக்கும். உங்களுக்கு புரியவே புரியாதியா? ஆன்ம ஞானம் அப்படிங்கறது மும்மலம் நீங்கிறது கிடையாது. ஆன்ம ஞானங்கிறது உனக்கு மும்மலம் இருக்குதுங்கிறத நீ அனுபவிச்சு பாத்துக்கிறது. தன்னை அறிதலுக்கு பேரே ஆணவம் கண்மம் மாயை இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதா. அது வரைக்கும் நீ காதுல பேசிட்டு இருப்ப ஆணவம் கண்மம் மாயை என்னன்னு. ஆணவம் கண்மம் மாயை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும். தேங்காய் இருக்கிற தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல, தேங்காய் இருக்கிற திரவத்தெல்லாம் எடுத்துட்டீங்கல்ல, இல்ல அப்புறம் புளிஞ்சா எப்படிப்பா என்ன வருது? இப்படி ஆன்மாவோட ஆணவம் கண்மம் மாயை உள்ளுக்குள்ள இருந்திருக்கும். நீங்க எடுத்ததெல்லாம் வந்து அகங்காரங்கிற தண்ணியை மட்டும்தான் எடுத்து குடிச்சிருக்கீங்க. மமகாரத்தை அகங்காரத்திலிருந்து எடுத்து குடிச்சிருக்கீங்க. எண்ணதை மட்டும்தான் குடிச்சிருக்கீங்க. நானுக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? தேங்காயில என்ன இருக்கிற மாதிரி அதெல்லாம் போகாது.
அப்படிங்கறத தெரிஞ்சுக்க பேரு தான் ஆணவம். இந்த ஆன்ம அனுபூதி, அது ஞானம். இந்த ஆன்ம ஞானம் வாய்க்கப்பட்டவர்கள் பரமான்மாவை நீக்க தேடி போவாங்க. இந்த மும்மலத்தை நீக்குன்னு. மும்மலம் நீக்கிறத பத்தி அத்வைதம் எங்கேயாவது பேசியிருக்கா பாருங்க. ஆணவ மலம் நீக்கிறத பத்தி பேசாது. அத்வைத முடிவுல கூட ஆணவ மலம் நீக்கத்தை பத்தி பேசல. ஏன்னா ஆணவ மலம் எப்போதும் இருக்கும். அதை நீக்கிறது ஈஸ்வரனால மட்டும்தான் முடியும். அத்வைத மார்க்கம் அதோட அப்படித்தான் நின்று போச்சு விசாரத்துல, பக்தி இல்லாம. ஏன் இவ்வளவு விவரிச்சு சொல்றதுன்னா, நீங்க கேக்குற பாதையில இவ்வளவு தூரம் இருக்குப்பா போக வேண்டியது. முதல்ல நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு தளத்துல புரிஞ்ச மாதிரி கூட இருக்காது நான் சொல்றது. ஏன்னா இது அத்வைத நூல்கள்ல கூட சொல்லப்படாது இதெல்லாம். அஷ்டவக்கர கீதை எடுத்தீங்கன்னா கூட நான் இப்ப கடைசியா சொன்னது அதுல இருக்காது. அஷ்டவக்கர்ல ரொம்ப ராவா சொல்லுவாரு. அதாவது இருக்கிறது உள்ளபடி ரொம்ப ஹானஸ்டா சொல்லுவாரு. அந்த வார்த்தைகளை நமக்கு அடி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரு வாழ்ந்த முறை அப்படி. அவர் உடம்பு அங்கஹீனமா இருந்தனால ரொம்ப சீண்டப்பட்டார். ஒரு வார்த்தையெல்லாம் ரொம்ப சிவாக்கியரோட ரொம்ப சவுக்கடி போடுற மாதிரி இருக்கும் அவர் வார்த்தை. அவரே சொல்லல, இது உன் இருப்பை நீ அறிவது என்பது உனக்கு ஆணவ மூலம் இருக்குது அப்படிங்கறத நீ ருசிச்சு பாக்குறதுக்கு பேரு தான் ஆன்ம அனுபவம், ஞானம். இது வந்ததுக்கு அப்புறம் ஆன்மா என்ன வேணும்னா பரமாத்மாவை நாடி நிற்கும். அது போகிறதுக்காக, இது போகிறதுக்காக கேட்கப்படுவதுதான் முக்தி. இது கூட உனக்கு நான் சொல்லக்கூடாது. சொன்னா நீ அப்ப ஆணவ மலத்தை எடுத்துருன்னு நீ போய் நாளைக்கு சிவன் கோயில நிப்ப. அது என்னன்னே உனக்கு தெரியாது. முதல்ல தெரிஞ்சு அது ருசிக்கணும். அது ருசிக்குதுன்னா நான் பெரியவன் நீ நெஞ்ச நிமித்தி நிக்கிறதுல ஆணவ மலம் அது வேறையா. நீ சொல்றது அகங்காரம், மமகாரமும் அகங்காரமும். இந்த ஒரு கல்யாணத்துக்கு பெண்கள் எப்படி போவாங்கன்னு பாருங்க. மத்த நாள்லாம் சும்மா இருக்கும். வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் அன்னைக்குதான் வெளியே வரும். இது மமகாரம். மேல பட்டு ஒண்ணு உடுத்திக்குது இல்லையா, இதுவும் மமகாரம். மேல எல்லாம் அலங்காரங்கள்லாம் பூசிக்கிறீங்கல்ல, இதுவும் மமகாரம். நறுமணங்கள் பூசிக்கிறீங்களா, இதுதான் அகங்காரம். என் உடம்பு அப்படிங்கறது அகங்காரம். என் சேலை என் புடவைங்கிறது மமகாரம். இதுக்கு எல்லாம் டீப்ல என்னுடைய உயிர்னு இருக்குல்ல, அது கூட ஆணவ மலம் கிடையாது. நான் ஆன்மாங்கிறது ஆணவ மலம். பெரிய கேப் இருக்கு அதுக்கு இதுக்கும். வாசி யோகத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. நீங்க என்னமோ அதை புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய பெரிய மாயா. அதெல்லாம் வாசி வேண்டாம்னு சொல்லல, வாசி எதுக்காக தெரிஞ்சுட்டு பண்ணணும். வாசி எல்லாம் அவசியம் வேணும். விஷயம் இல்லாமயே 3000 பாட்டு எழுதின திருமூலர் வாசியை எழுதுறாரு. விவரிச்சு தந்திரமா பிரிச்சு எழுதுறாரு. வேணும், அது எதுக்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். இல்லைன்னா நீ இப்படியே தான் நிப்ப. இப்படி எல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லையா? உங்களுக்கு சொல்லி கடை தேர்ற விளக்கத்தை கொடுத்து கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் ஆள் இல்ல. அவன் போறதே பெரும்பாடு. ரெண்டாவது நீங்க எல்லாம் எங்கேயோ இருப்பீங்க, நேர்ல கூட பாக்கல. உனக்கு யாருன்னே தெரியாது. இதுல எப்படியா ஞானத்தை கொடுத்துட முடியும்? அப்படி சக்தி இருந்தா ஏன் குருவெல்லாம் நூல் எழுதுறாங்க சொல்லுங்க? ரமணர் ஏன் அவதரிக்கணும் சொல்லு? அருவத்திலேயே இருந்து எல்லாத்தையும் செய்ய முடியும், அல்லது இங்க இருந்துகிட்டே எல்லாத்தையும் செய்ய முடியும்னா அவங்க காத்துல இருந்து எல்லாம் நடத்திட்டு போயிருவாங்க. ஏன் அவதரிக்கணும்? கொஞ்ச நாள் வாழணும், கொஞ்ச நாள் போகணும். இப்படி இல்ல பலம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா, சித்து இருந்ததுன்னா, வல்லமை இருந்ததுன்னா, ஏன் ஒரு வரையறுக்கப்பட்ட இதுக்குள்ள இருக்கிறாங்க? ஆன்மாவுக்கு இவ்வளவுதான் லிமிட் இருக்கு, தாண்டி அது போக முடியாது. பரமான்மாவுக்கு மட்டும்தான் இந்த வரையாற்ற தன்மை இருக்கு. அத சைவ சித்தாந்தம் வியாபக குறைபாடுன்னு சொல்லுது. ஆன்மாவுக்கு இருக்கிறதா இவ்வளவு இருக்கு. நான் புதுசா இந்த வார்த்தைகள்லாம் சொல்றதெல்லாம் நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா, எங்க ஏதோ ஒரு பிராக்டிஸ் சொல்லி தர்றாங்க, சரி மனசை சாந்தப்படுத்திக்கிட்டா எல்லாம் சரியாயிரும் போல் இருக்கு. வேதாந்திரிலாம் சம்சாரி வாழ்றதுக்காக சொன்னது. அதுல முக்திக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதாவது 2 நாடு போர் சண்டை போட்டுட்டு இருக்கு, அடிச்சிட்டு செத்துருவாங்க எல்லாரும். சண்டை போடாதீங்கன்னு சொல்றதுக்கு பேர் தான் இது மனவளக்கலை.
ஞானத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா ஆமா. கேக்குறேன். அது வேற இது வேற. நீங்க அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க, வெறுத்துக்காதீங்க, மனசை அமைதிப்படுத்துங்க, எண்ணங்களை சீர்படுத்திங்க. இதுதான் வேதாந்திரி, மனவளக்கரை, மத்த எல்லாமே. அதுக்கு ஞானத்துக்கும் வீடு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அந்த தளத்துல இருக்கீங்க. புரியுது. மனவளக்கலை தளத்துல ஏதோ ஒரு பயிற்சி படிச்சிருக்கீங்க. ஞானம்ங்கிறது ஏதோ ஒரு இருக்கு. இது வந்து சந்திர மண்டலத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ். இது அவ்வளவு ஸ்பேஸ். space. உங்களுக்கு அங்கிருந்து இத பார்த்தா எதுவுமே தெரியாது. போதுமே தெரியாது. என்ன பிராப்தம் இருக்கணும்பா. இப்படி ஒரு இதோட முடிச்சிருவோம். ஓகே சாமி. போகர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவருடைய சிஷ்யர் பேரை அவர் சொல்லல, சொல்றாரு இந்த மாதிரி வந்து ரசக்கிணறு இந்த இடத்துல இருக்கு, பாதரச கிணறு இந்த இடத்துல இருக்கு. அவர் நூல்ல வந்து சிஷ்யனுக்கு சொல்றாரு இருக்கிற இடத்துல. நான் இதை செஞ்சுட்டேன், இதை எடுத்துட்டு வந்து நான் இதை வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். அவர் என்னமோ செஞ்சிருக்காரு, அதை எடுத்து வந்து நீ உன் காலம் வரும்போது நீ போங்க, இந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த பாறை வந்து அதுக்கு அதை மூடி இருக்கு. அந்த பாறையை வந்து நீக்கிட்டு நீ வந்து அதை பார்க்கணும். தேடி போனே இந்த இடத்துல இருக்கு, அது வந்து எடுக்க முடியாதுப்பா. அது வந்து கிணறுங்கிறத விட ஏதோ வந்து பார்க்கடல்ங்கிற மாதிரி விவரிச்சு சொல்றாரு. அவர் சொல்றத பார்த்தா இதுக்கு வந்து பூதம் காவல் இருக்கு, கொன்னுடும். அது வந்த உடனே நான் போகரின் மாணாக்கன்னு சொல்லு, உன்னை ஒன்னும் செய்யாதுங்கிறாரு அவர். எதுக்கு சொல்றாருன்னா, நான் அவருடைய மாணவர்னு சொல்லணுமா. சொன்னா வந்து எதுவும் செய்யாது, ஏன்னா ஏற்கனவே அவர் வந்துட்டு போயிருக்காரு. சொல்றாரு இது அது வந்து உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏத்துக்கிறாருங்க. அவனுடைய உயிர் குற்றவாளி ஏத்துக்கிறாரு. குருவுடைய வேலை இப்படி. நான் குருவும் சொல்லல, அந்த இதெல்லாம் ரொம்ப பெரிய வேலை, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது திரும்ப திரும்ப நீங்க இதுலயே விழுகிறீங்க. கிடைத்த பொறுப்பை தூக்கி அவர் கையில கொடுத்தீங்கன்னா எப்படி? இப்படி பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அது எவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுக்கறாரு. எதுக்கு? உயிரை காப்பாத்துறதுக்கு. அப்ப ஆன்மாவை காப்பாத்தி கடை சேர்க்கணும்னா இன்னும் பெரிய வேலை. அது ஸ்தூலத்துக்கு அவ்வளவு வேலை. ஆன்மாவுக்கு வந்து அதாவது இந்த பிறவி வீணாயிடக்கூடாது. மனுஷனா பிறந்த பிறவி வீணாயிடக்கூடாது. இந்த பிறவி வீணாகாம அவன் மனசு வந்து விசாரத்தை துவக்கணும்னா மனசு பலவிதமா போகும். அகப்பட்டுல சிக்காம புறப்பட்டுல சிக்காம கரெக்டா நேரா கொண்டு போய் எவ்வளவு வேலை இருக்காது. இன்னும் இப்ப 4 ஜென்மம் கழிச்சு வந்து ஒவ்வொரு ஜென்மத்திலயும் வந்து உனக்கு கொண்டு போறதா ஏத்துக்குவீங்களா நீங்க? குரு சொல்றாரு, இல்லப்பா இந்த ஜென்மத்துல உனக்கு சரியை மட்டும் சொல்லி கொடுக்குறேன், இந்த ஜென்மத்துல வந்து உனக்கு வந்து யோகம் மட்டும் ஆசனா மட்டும் சொல்லி கொடுக்குறேன், நீ நல்லா பிராக்டிஸ் பண்ண, அடுத்ததுல உனக்கு வந்து வாசி சொல்லி கொடுக்குறேன், ஏத்துப்பீங்களா? வாய்ப்பு. யாருக்கு மனம் வரும்? இப்ப உனக்கு வாசி யோகம் இந்த தடவை சொல்லி தந்துடுறேன், அதை தாண்டின விஷயத்த அப்புறம் பெருத்தது பிறப்புல சொல்லித்தர்றேன், யாராவது ஏத்துப்பாங்களா? யாருமே ஏத்துக்க மாட்டோம். அப்ப ஒரே பிறப்புல உன்னை கொண்டு போகணும்னா எவ்வளவு ரிஸ்க். அது எங்கேயுமே தடுமாறாம நீ ஃபெயிலே ஆகாம அடுத்தடுத்த கொண்டு போகணும்னா இது பொறுப்பை தூக்கிக்கிறதுக்கா சொல்லல, அது எவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்ற. அப்ப அது எவ்வளவு பெரிய வேலை, அதுக்கு நீ எப்படி இருக்கணும்? அவர் டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாருன்னா ஃபெயில் ஆகாம நீ படிக்கணும். முதல்ல படிக்கணும். எப்படி? வீட்டுல இருந்துட்டு படிப்பியா? டெலிகிராம்ல படிப்பியா? எப்படிப்பா படிப்ப? டெலிகிராம்லேவா? உங்களுக்கு ஒரு அறிமுகத்தை கொடுக்கறக்காக இந்த குரூப் ஓபன் ஆயிருக்கு. முக்தி கொடுக்கறது இல்ல. இவ்வளவு ஈஸியா இருக்கீங்க. இது இந்த ஆண்ட்ராய்டு கையில இருக்கிறனாலயா? இல்ல ரொம்ப தப்பு. காலத்துக்கு ஆண்ட்ராய்டுல இருப்பாங்கன்னா என்ன, புக்கு வேலை முடிஞ்சு அவன் போயிட்டே இருப்பான். சரி, இது வேற. ஃபைனலுக்கு வருவோம். இப்படி சத்சங்க நடத்துறோம்ல, சத்சங்கிட்ட வர்றீங்க போறீங்க. முதல் சத்சங்கத்துல ஷானவாஸ் வந்தாரா? மறுபடியும் வரல. சரி, இப்படி வந்து திருநாதகிரி வந்து என்னை பாத்துட்டு போனவங்க எல்லாம் நான் சிஷியன் நினைச்சிட்டா என் கதி என்ன நினைச்சு சொல்லுங்க.
அப்படி நினைச்சுக்க முடியுமா? வாய்ப்பு. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆனவங்க எல்லாம் நீங்க குரு நீங்க சிஷியன் நினைச்சுக்கிறதெல்லாம் எது எங்கேயாவது பொருந்துமா சொல்லுங்க? வந்து போறவங்க எல்லாம் சிஷியன் குருன்னு சொல்லிக்க முடியுமாப்பா? நீங்க வேணா போய் இப்போ சந்தோஷமா சொல்லிக்கலாம், நம்ம சொல்லிட முடியுமா? அதனால இது பொருந்தாது. முதல்ல இவ்வளவு வேலை இருக்கு. முதல்ல உங்க கண்ணை, அறிவு கண்ணை திறந்து பாருங்க இவ்வளவு இருக்குங்கிறத, என்னென்ன செய்யணுங்கிறத. அங்கேயே உட்காந்துட்டு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா இல்ல, எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு முதல்ல பாருங்க. உங்க மனக்கண்ணை திறந்து பாருங்க, எங்க இடத்துல இருக்கோம், அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி. சம்சாரத்துல இருக்கியா, அந்த வேலையை செய்ய. இல்ல இந்த லைனுக்கு வர்றீங்களா, இந்த லைனுக்கு நீ வந்தாலும் இந்த ஜென்மத்துல போவேங்கிறது யாருக்கும் தெரியாது. இவ்வளவு இருக்கு. இல்ல உத்தரவாதம் இல்ல, உத்தரவாதம் கொடுத்தாலும் போய் சேர்றதெல்லாம் கஷ்டமாப்பா. ரொம்ப பெரிய ரொம்ப பெருசு. எண்ணெடி ஓடி மாந்தர்கள் எம்மிர இசை நன்னறியாமல் நழுவுகின்றாரு. கோடி கோடியாம்.